தமிழக மக்களின் நீண்ட நாள் கனவான எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் கடந்த 2003ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாயால் கொண்டுவரப்பட்டதாக பாஜகவை சேர்ந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் தெரிவித்த கருத்துக்களை கழக குரல் பகுதியில் பார்க்கலாம். ஜனவரி மாதம் திரு அடல் பிகாரி வாஜ்பாயோடைய அரசாங்கத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் அமைச்சராக இருக்கிறாங்க, ஹெல்த் மினிஸ்டராக. அவங்கள்ட்ட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக திரு ஏ ராஜா இருக்கார், பெரம்பலூரை சேர்ந்தவர். அவங்க தான் முதலாக எய்ம்ஸ் மாதிரியான அமைப்புகளை நாடு முழுவதும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை திரு வாஜ்பாய் அரசு உருவாக்குனார். அந்த சமயத்தில் திரு ராஜா என்ன சொன்னார்னா, நம்ம திருச்சிக்கும் ஒன்று வேணும். நம்மளுடைய முதல்ல அவர் பெரம்பலூருக்கு ட்ரை பண்ணார், பட் பெரம்பலூர் கிடைக்கல, திருச்சிக்கு வச்சுக்கலாம், ஏன்னா ஜிஹெச் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதனால் திருச்சி சரியாக இருக்கும் அப்படின்னு திருச்சியை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதே சமயம் அவர் டிசம்பர் மாதம் அவர் ரிசைன் பண்ணுறது வர திருச்சியை பற்றி அவரால் அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போகவே முடியல.